வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவரொட்டி தான் செஞ்சுருக்கோம். இது பெண்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. என் சின்ன பொண்ணுக்கும் கொடுத்தேன், அவங்களும் சாப்பிடுவாங்க. மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்தா உடம்புக்கு நல்லது ரொம்ப. இது என்னோடய பெரிய பொண்ணு கொடுத்தேன், நல்லா இருக்குன்றாங்க. வாங்க இதை எப்படி எளிமையான முறையில் நம்ம செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆட்டோட சுவரொட்டி எனக்கு ஒரு 3 கிடச்சிது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக காலையிலே நான் வாங்கின்னு வந்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி வச்சு கழுவிட்டு ஒரு வாணலில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை சுவரொட்டியை போட்டுட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், கொஞ்சமாக கொதித்தா போதுமானது. கொஞ்ச நேரம் ஆனதும் எடுத்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதிகமாக பிளட்டு லாஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். பச்சையாக கட் பண்ணும்போது நிறைய பிளட்டு லாஸ் ஆகும். மண்ணீரல் மாதிரி இது இல்லை, அதில் பிளட்டு நிறைய இருக்காது, இதில் பிளட்டு நிறைய இருக்கும். அதனால தான் பெண்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு முறையாவது இதை கொடுக்கணும். ரத்த சோகைலாம் சரியாகும், உடம்புல பிளட்டு நிறைய ஊறும். அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், பூண்டு, இதை நல்லா இந்த மாதிரி ஓட்டி எடுத்துடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் வாணலில். சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு இதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் 4 கீரி அதுவும் இதில் போட்டுடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இது ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சிடலாம். இதை ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருந்தா தான் கறிக்கடையில் இது கிடைக்கும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆயில்லையே. நல்லா ஆயில்லையே வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா பொன்னிறவலாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஆயிலில் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியில் கொதிக்க வச்சோம்னா இந்த ஆயில் எல்லாமே மிளகாய் தூள்லாம் தனியாக பிரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் கட் பண்ணி வச்சுருந்த சுவரொட்டியை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போல் இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. உடம்புல பிளட்டு நிறைய ஊறும். ரொம்ப சத்தான உணவு. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்ட்டான பொருள் அப்படின்னு. அந்த மசாலாலெல்லாம் இதில் ஏறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரமாக மூடி வச்சுருவோம். நேரம் ஆகிடுச்சு, நல்லா கொச்சிடுச்சு. மசாலாலாம் வந்து சுவரொட்டியில் நல்லா ஏறிடுச்சு. லைட்டாக கிளறி பார்ப்போம். இது கறி வேகிற அளவுக்குலாம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டே வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சிட்டோம். பாதி வெந்துருச்சு, மீதி பாதி இந்த மசாலா ஏறுறதுக்காக தான் இதில் தனியாக கொதிக்க வைக்கிறோம். அவ்வளவுதான், தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.